ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கரூர் போயிருந்தோம். தோணிபுரீஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு போயிருந்தோம். சரிங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா போனவுடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாத பூஜையெல்லாம் பண்ணி ரொம்ப பெரிய அளவில் வந்து ஒரு மரியாதைலாம் அங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஆமாம். அப்போ நான் சொல்லியிருந்தேன், இங்கே எங்கள் கோயிலில் வந்து எந்த ஒரு, அதாவது ஒருத்தங்க பெரியவங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மரியாதை அது இதெல்லாம் இங்கே இருக்காது. மிஞ்சி போனால் மாலை போடும். அதாவது ஒரு பெரியவங்க வராங்க, ரொம்ப முக்கியமானவங்க, இல்லை பெரியவங்க, ஒரு ஆன்மீகத்தில் பெரியவங்க இருந்தாங்கன்னா இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, யாருக்கும் ஒரு பெரிய மரியாதைங்கிறதெல்லாம் இருக்காது. அதே மாதிரி இங்கே காலில் விழுவுறதுங்கிறது இங்கே பிடிக்காத ஒன்று. நம்ம உங்களுக்கு எல்லாம் தெரியும், காலில் விழுகாதீங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரியவங்களுக்கு காலில் விழுகிறாங்க. இங்கே அதில் நமக்கு வந்து அதில் பெரிய உடன்பாடு இல்லை, வந்து காலில் விழ வேணாம். அதே மாதிரி அதாவது பக்தி எந்த அளவு முக்கியமோ அதே அளவுக்கு பணம் முக்கியம். இன்னைக்கு நம்ம எதுக்கு எடுத்தாலும் பணம் இல்லைங்களா? எதில் செஞ்சாலும் பணம் தேவை. அப்போ நம்ம வந்து சாமியை கும்பிட்றது ஓகே, ரைட், உண்மையிலே பக்தி வேணும், ஆன்மீகம் வேணும். அதே சமயத்தில் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க் பெருசு பண்ணிக்கிட்டே போகிறோம். சரிங்களா? அதாவது இந்த ஐயா வந்திருக்கார் பரமேஸ்வரன், போன தடவையே காமிச்சிருந்தோம். இந்த பாக்ஸ்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து இப்போ வெளிநாட்டுக்கு போகுது. இப்போ என்ன ஒரு 5 10 ஏதோ ஒரு இப்போ அடுத்தடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு திறமை இருக்கும். உங்களால் முடிஞ்சால் அதை செஞ்சு கொடுங்க. சரிங்களா? இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா இந்த ஆவாரம் பூ இந்த மாதிரி மூலிகை சம்மந்தப்பட்டது செய்வோம். அப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஏற்கனவே சொன்னோம். ஆமாம், அந்த டைமில் எங்களால் சரியாக செய்ய முடியல. அந்த கரெக்டாக அந்த ஃபார்மேட் இதுக்கெல்லாம் இன்னொன்று லைசன்ஸ் வந்து இன்னும் சரியாக அது கிடைக்காம இருந்தது. இப்போ எல்லாமே கிடைச்சிருச்சு. சரிங்களா? எக்ஸ்போர்ட் லைசன்ஸ்லேருந்து எல்லாமே, இம்போர்ட் பண்ணுற லைசன்ஸ்லேருந்து எல்லாமே வாங்கியாச்சு. சரிங்களா? ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன பண்ணுவோம் அத்தனை லைசன்ஸ் வாங்கியாச்சு. நம்ம சொல்லும்போது வாங்க, காசு வந்து கொஞ்சம் சம்பாதிக்கிறதுனா, இப்போ சுப்பிரமணிய ஐயாலாம் இருக்கார், எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 ரூபாய்க்கு மேலே கேட்டாலே சொல்லுவாங்க, எதுனா 300 ரூபாயா அப்படிம்பாங்க. அவருக்கு தான் தெரியும், ஒரு டீசல் போட்டு போகிறோம், அதுக்கு வந்து டியூவில் வாங்கியிருப்பாரு இல்லையானே. ஒரு வண்டியை டியூவில் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான அந்த ஃபினான்ஸுக்கு வந்து நம்ம வட்டியோடு கட்டணும். சரிங்களா? இப்போ வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்ணும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அது கம்மியான தொகையாக இருக்கும். ஆனால் நம்ம என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் அதிர்ச்சி அடைகிற மாதிரியே பேசுவோம். 500 ரூபாயா? இந்த பாக்ஸு அவர் சொன்ன ரேட்டு வேற, நான் கொடுக்குறேன்னு சொன்ன ரேட்டு வேற. சரிங்களா? அதாவது என்னன்னா, இது கூட வந்து சொன்னார் அவர் ஐயா வந்து, தேக்கு மரத்தில் நான் இந்த அளவுக்கு நல்லா பண்ணித்தரேங்க, ஆனால் வந்து காசு வந்து கம்மியாக வாங்குறாங்க. அதெல்லாம் இங்கே பேச்சு கிடையாது. வாங்குறவன் அவன் அதிக லாபத்துக்கு தான் விற்பான். சரிங்களா? விவசாயி என்னைக்காவது லாபம் பார்த்துருக்கானா? விவசாயி வந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, டென்ஷன், மருந்து குடிக்கிறதெல்லாம் விவசாயம் இருப்பான். ஆனால் கமிஷன் மண்டி வச்சுருக்கான் பாருங்க, நல்லா சம்பாரிச்சு சந்தோஷமா. எனக்கு தெரிஞ்சு வாழைக்காய் மண்டி வச்சிருக்க ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருக்காப்ல. அவர் ஒரு முதலீடும் இல்லைண்ணே. இங்கே வாழைத்தார் வருது, ஒரு ஏலம் விடுறாப்புல, அதுக்கு ஒரு கமிஷன். அது என்ன ரேட்டு கம்மியாக போனாலும் 2 பக்கம் கமிஷன் வாங்கிட்டு போயிடறாப்புல. அப்போ என்னன்னா, அவன் வந்து நல்லா சம்பாதிக்கிறான், ஆனால் விளைவிச்ச விவசாயி நஷ்டத்திலே இருக்கான். அது மாதிரி எந்த பொருளை உற்பத்தி, அவங்க மட்டும் இல்லை, இந்த பெட்டியை ரெடி பண்ணி தராரு, அவரும் ரொம்ப கம்மியான. எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரி ஆகி போச்சு எனக்கு. என்னடா இது இவ்வளோ அருமையாக பண்ணிட்டு இவ்வளோ கம்மியான காசுக்கு எப்படி தரது அப்படின்னு. சரிங்களா? இப்போ என்னன்னா, இந்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கணும். இப்போ அவருக்கெல்லாம் நான் வந்து நல்ல ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம். சரிங்களா? வாங்குறவங்களும் அவங்க நல்லா இருப்பாங்க. நீங்கள் செஞ்சு கொடுக்குற நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் கொஞ்சமாவது. இவர் நம்ம வாங்கி விற்கிற நம்ம நல்லா இருப்போம், அங்கே வாங்கினவங்க நல்லா இருப்பாங்க, ஆனால் செஞ்சவங்க வந்து உற்பத்தி பண்ணவங்க வந்து கஷ்டத்தில் இருப்பாங்க. அப்படின்னா அதெல்லாம் நமக்கு ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அதனால இங்கே இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி உருவாக்கிட்டு வரோம்னா, வரீங்களா, நல்லா வாங்க, கோயிலுக்கு வாங்க, நல்லா சாமி கும்பிடுங்க, நல்லா வேண்டிக்கோங்க, நிச்சயமாக அது நடக்கும். நல்லா சாப்பிடுங்க. அதே மாதிரி ரொம்ப அருமையாக வீட்டில் கொண்டு போய் விடுற வரைக்கும் எங்களுடைய பொறுப்பு. சரிங்களா? அதே மாதிரி இங்கே வரவங்களுக்கு பணம் சம்பாதிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணுமோ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? இன்னும் கொஞ்ச நாள் டெய்லரிங் ஆரம்பிப்போம் பாப்பா. ஆமாம், நிறைய வெளிநாட்டுக்கு வந்து அவங்க கேட்குற மாதிரி நம்ம தச்சு கொடுக்கணும். அதுக்கான திறமை இருந்து அதுக்கான நம்மளால் முடியும்னா அது சொல்லுங்கள், நம்ம அது சொல்லுவோம், அது கரெக்டான டைமில் சொல்லுவோம். நீங்கள் அது செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நல்ல தொகை கிடைக்கும். சரிங்களா? அப்போ நம்ம இந்த மாதிரி பக்தியோடு சேர்ந்து பணம் முக்கியம்னு நாங்கள் பேசினேன் கரூரில்.
தோணிபுரீஸ்வரர் கோயிலில் நான் பேசினேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் சங்கடம். இந்த ஆன்மீகத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, பெரியவங்க ஆதீனம்லாம் வந்திருந்தார். அங்கே ஒரு ஆதீனம், ரங்கமலை ஆதீனம். என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆன்மீகத்துக்கு வா, அமைதியாக இரு, நிம்மதியாக இருக்கணும். நிம்மதியாக இருக்கணும்னா நமக்கு முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, உடல் நலத்தோடு இருக்கும். உடலில் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் நிம்மதி போயிடும். அடுத்தது மனம். மனம் வந்து பெரும்பாலும் உங்களுக்கு வந்து பணத்து சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும். நம்ம மனசு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கணும்னா 1000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி குடும்பம் நடத்தலாம்னா ரொம்ப கஷ்டம். ஒரு 10,000 ரூபாய்க்கு சம்பாதிக்கிறோம், அந்த 10,000 ரூபாயில குடும்பம் நடத்தினா ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம என்னன்னா பணத்தை தேடுறோம், அதிகப்படுத்தணும். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 40,000 சம்பாதிச்சா நல்லா இருக்கலாம். கிராமத்தில் இருக்கோம்னா ஒரு 20,000 இருந்தால் நல்லா இருக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு பவுன் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பாப்பா திருமணம்னா ஒரு 10 பவுன் போட்டாங்கன்னா 15 லட்சம் அவுட்டு இல்லையா? சிம்பிளாக அந்த அளவுக்கு போயிடுச்சு இன்னைக்கு. அப்போ என்னன்னா பணத்தை வந்து நம்ம சம்பாதிக்கணும். நான் இங்கே வரவங்க, நான் பார்க்குற அத்தனை பேர்த்து நீ சொல்கிறது என்னன்னா, பக்தி மட்டும் பத்தாது, நீங்கள் பணத்தையும் பாருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு உண்டான டைம் வரும்போது சொல்லுவோம். நீங்களும் பணத்தை சம்பாதிங்க, நல்லா சந்தோஷமாக வாழணும். அதுதான் எங்களுடைய இது. அதனால தான் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நம்ம கொடுக்குறோம். கிஃப்ட் வாங்குறது இல்லை, நம்ம கொடுக்குறோம். கோயிலேருந்து கொடுப்போம். சரிங்களா? அவரே வந்து சும்மா கோயிலுக்கு வைங்கன்னு சொன்னால் கூட இல்லைங்க வச்சுக்க, பணத்தை வைங்கன்னு சொல்லுவோம். அவரு தான் ரொம்ப கம்பல் பண்ணி வேணான்னு சொல்லிட்டு போவார். இங்கே வரவங்க எல்லாருமே அப்படி தான். சரிங்களா? அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, பணம் சம்பாதிங்க, நிம்மதியாக இருங்க, மனசை வந்து கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. பணக்காரனாக வாழ கற்றுங்க. அதெல்லாம் கொஞ்சம் சிரமமான ஒரு சில விஷயங்கள். அது என்கிட்ட காசே இல்லைனாலும் பணக்காரன் மாதிரி வாழணும். அதாவது தயாள குணம், நல்ல ஒரு செல்வந்தனாக இருந்தால் எப்படி வாழ்வோனோ அந்த மாதிரி மனசில் நம்ம நினச்சி வாழணும். அது கொஞ்சம் சிக்கலான விஷயம். அது நிறைய பேத்துக்கு அது முடியாது. சரிங்களா? ஆமாம், அதுக்கு முதல்ல தேவை நிம்மதி. அந்த நிம்மதி இருந்தால் தான் நம்ம வந்து அந்த மாதிரி நிறைய எண்ணம் நிறைய இருக்குது. நம்ம வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த பிரபஞ்சம் வந்து நீங்கள் கேட்குறத கொடுக்கறது தயாராக இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், எவனை எப்படி அழிக்கிறது. ஒருத்தர் நல்லபடியாக சந்தோஷமாக இருந்தானா அவன் நம்ம அவன் சிரிச்சாலே பிடிக்காது. இன்னைக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பிள்ளைங்களும் அவங்க அம்மா அப்பா சந்தோஷமாக சிரித்து பேசுனாங்கன்னா நமக்கு அப்படியே வயிறுலேருந்து எல்லாம் ஏறி, ஐயோ சிரித்து பேசுகிறாங்களே, அங்கே ஏதோ நல்ல பணம் காசு வந்துருச்சு போல இருக்குது, சந்தோஷமாக இருக்குன்னு. நீங்கள் என்ன நினைக்கலாம் அதுதான் உங்களுக்கும் நடக்கும். நீங்கள் வந்து அடுத்தவங்க வந்து சிரிச்சா உங்களுக்கு கஷ்டம், அவன் கஷ்டப்பட்டா உங்களுக்கு சந்தோஷம். இப்படி இருந்துச்சுனாவே உங்கள் வாழ்க்கை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கும் அதே தான் நடக்கும். நீங்கள் அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அடுத்தவன் சந்தோஷத்துக்கு நம்மளும் சந்தோஷப்படுவோம். அதுக்கு என்ன நம்ம என்ன காசா? ஒன்றும் கிடையாது. ஒருத்தன் சந்தோஷமாக ஒரு கல்யாணம்ட்டு வரானா நல்லா இருக்குன்னு மனசார வாழ்த்துங்க. ஒருத்தன் நல்லா படிக்கிறானா, டாக்டர் ஆகணும், ரொம்ப சந்தோஷம். ஒருத்தன் நல்ல பிஸ்னஸ் ஆகிடுச்சா ரொம்ப சந்தோஷம். இந்த பையெல்லாம் லாரி வாங்கினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரிங்களா? ஆமாம், முதல்ல ஆட்டோ, அடுத்துன்னு போகணும். இன்னும் ஒரு சின்ன வண்டி வச்சுருந்தாரு, இப்போ அதை விட கொஞ்சம் பெருசு இல்லையானா என் தோஸ்து. அதுக்கு அடுத்து அவர் இன்னும் கொஞ்சம் பெருசாக போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், இந்த இங்கெல்லாம் இருக்காங்க விவசாயத்தில் நல்லா காசு வந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் சொல்ல மாட்டாங்க எவ்வளோ வந்துச்சுன்னு. கண்டிப்பாக அதில் ஒன்றும் பெருசாக இருக்காது, நானே சொல்கிறேங்களே. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டா, ஆனந்தப்பட்டா நிச்சயம் வாழ்வு நல்லாயிருக்கும். நான் செஞ்சது அந்த ஒன்றே ஒன்று தான், எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. சரிங்களா? சந்தோஷப்படையா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, மனசார வாழ்த்துங்க, நல்லா இருக்கலாம். சரிங்களா? அடுத்தவன் கஷ்டப்பட்டானா நீங்கள் காசு கொடுத்தா உதவணும்னு இல்லை, ஒரு அனுதாபப்படுங்க போதும். கடவுளே இவனை நல்லா வச்சுக்கோங்க, இவனை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க, கொஞ்சம் ஏதோ தவறு பண்ணிட்டான், ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு நீங்கள் நினைங்க, வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். சரிங்களா? இங்கே அதனால தான் இந்த கோயிலில் வந்து இங்கே காசு கொடுங்கன்னு சொல்கிறது இல்லை, அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்கிறது இல்லை. நீங்கள் வந்துருக்கீங்கம்மா, என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருப்பாங்களா, அம்மா நீங்கள் வந்து என்ன பண்ணு, ஒரு பீடத்தை கட்டுமா, ஒரு 25,000 செலவாகும். என்னைக்கும் ₹1 சொல்ல மாட்டோம். ஏதாவது அங்கே வந்து சங்கல்பத்தில் உட்காடுறாங்க அப்படின்னா வாய்ப்பு இருந்தால் அந்த அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்சது, அது 500 ரூபாயோ 100 ரூபாயோ 10 ரூபாயோ, அந்த போடுற மாலை சர்வசாதாரணமாக 600 700 அவங்க போடுற மாலை அங்கே 2 பேர்த்துக்கு போடுறது. சரிங்களா? அதுக்கு கூட நம்ம காசு கட்டது கிடையாது. சரிங்களா? ஏன்னா இங்கே வரவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். இங்கே நம்ம ஒரு 1000 ரூபா கேட்டு அந்த மாலைக்கு 2000 ரூபா கொடுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக போயிடும் தான் நாங்களே அதெல்லாம் ரெடி பண்ணி தரோம். சரிங்களா? அதனால் நான் எப்பயுமே சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், பணம் முக்கியம், அதே சமயத்தில் பக்தியும் முக்கியம். சரிங்களா? நல்லா சந்தோஷமாக இருங்க. இப்போ வந்து நம்ம எப்பயும் போல் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நம்ம கிஃப்ட் கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிஃப்டாக வந்து நம்ம அம்பாளுடைய சிலையும் அப்புறம் பணமும் கொடுப்பாங்க, அதுவும் சேர்த்து. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுடைய இது வலம்புரி சங்கு, நம்ம ஹோமத்தில் வச்ச வலம்புரி சங்கு கொடுப்பாங்க. அடுத்து அம்பாளுடைய புடவை கொடுப்பாங்க. இன்றைக்கி யாருக்குன்னு பார்க்கலாம். சின்ன தம்பி நீ வாடாக்கணும், ஒன்று எடுமா, அங்கே அவர்கிட்ட
பெரியபா சிஆர் பாளையம். இப்படி வந்து ரமணி எஸ் புதூர். எஸ்பி புதூர். கிருத்திஸ் சிஆர் பாளையம். ரித்திஸா ரித்திஸ் சார் இந்த வீட்டில் வச்சு வழிபடுங்கம்மா. ஆமாம், சின்ன சிலையாக அதுக்கு தான் வச்சுருக்கோம். இந்த பணத்தை ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துங்க, அதையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அம்மா பாருங்க, விவசாயத்தில் நல்ல லாபம் பார்க்கணும். தம்பி வீட்டில் வை, நல்லா இருக்கு. என்ன பிடிக்கிற? பூஜை முடிஞ்சோடனே ஒரு வண்டியில் யாருக்கிட்டலாம் வண்டியில் நடந்து வந்தீங்களோ அவங்க அந்த வண்டியில் போயிருங்க, ஒரு வண்டியில்.